காவேரி வந்து நம்ம அம்முக்கிட்ட பேசிட்டு இருக்கிறத விஜய் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்து காவேரி கிட்ட கொஞ்சம் உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது கேட்ட காவேரி சரி அம்மு நான் கிளம்புறேன் அப்படி டேடி கிட்ட பேசி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வராங்க. சொல்லுங்கள் சார் நானே உங்களை வந்து பார்க்கணும்னு நினச்சேன் சார்னோடனே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சாரி சார் நான் உங்களுக்கு வந்து மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி காலையில் பேசிட்டேன். எனக்கே புரியுது ஆனால் எனக்கு வேறு வழி தெரியலாமல் தான் பேசிட்டேன் டென்ஷனில் அப்படின்னோடனே பரவாயில்லைங்க அப்படின்றாங்க. சொல்லுங்கள் சார் எதுக்கும் கூப்பிட்டீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வர வேணாம் அது சொல்ல தான் நான் கூப்பிட்டேன். இதோட கடைசியாக இருக்கட்டும் நீங்கள் இங்கே வர்றது அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. ஏன் சார் இப்படிலாம் சொல்கிறீங்க என்னொன்னே இங்கே பாருங்கள் நீங்கள் இங்கே வந்தால் குழந்தை மேலே ரொம்ப பாசமாக இருக்கீங்க, அதையே அட்வான்டேஜாக நாங்கள் எடுத்துக்கிறோன்றீங்க, இதெல்லாம் எதுக்குங்க தேவையில்லாத பிரச்சனை. அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வராதிங்க ப்ளீஸ் உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன், இதோட கடைசியாக இருக்கும் நீங்கள் வர்றது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இது அம்மா வந்து இதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு வரமாட்டா, நான் வேறு ஸ்கூல் பார்க்கலான் இருக்கேன். ஏன் சார் இப்படிலாம் பேசுகிறீங்க? இல்லைங்க இதுதான் என்னோடய முடிவு, அது மட்டும் கிடையாது. இதுக்கப்புறம் வந்து எக்காரணம் கொண்டு உங்களுக்கும் எனக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் வேணாம். உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வந்து எங்களாலேயும் சரி என் பொண்ணாலையும் சரி எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது, உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் வராது. இதை நான் தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன், நீங்கள் கிளம்பலாம் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அது கேட்டு காவேரி அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. என்ன இவர் இப்படிலாம் பேசுகிறாரு, நம்ம மேலே இருக்க கோவத்தில் தான் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிவிட்டு காவேரி வீட்டுக்கு வராங்க. இங்கே வந்து சாரதா வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் கிளம்புறேன், என்னால் வந்து இந்த கன்றாவி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. அவங்க வந்து பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னா அவளே வந்து பொண்ணு பார்த்து அவளே கல்யாணம் பண்ணிக்க சொல்லு, எனக்கு இது தேவையில்லை, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்ப பார்க்குறாங்க. அப்போ காவேரி வந்து அம்மா எங்கம்மா கிளம்புற அப்படின்னு ஏம்மா இவ்வளோ பண்ணுற அப்படின்றாங்க. இங்கே பாருமா சொன்ன கேளுமா, என்னால் முடியாதுடி, நீ ஆடுற ஆட்டத்துக்கெலாம் நான் கூட சேர்ந்து ஆடணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது, நான் இப்போவே கிளம்புறேன். நீ ஏன் அவங்கள பொண்ணு பார்க்க வர சொல்கிறாங்கன்றல அவங்கள பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிற வேலையை பாரு, இதுக்கப்புறம் வாழ்க்கையில் நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. காவேரி வந்து அம்மா ப்ளீஸ் மாப்பிள்ள சொல்லாதம்மா, நான் அவங்கள பார்க்க வர வேணாம் சொல்லிட்டேம்மா, இந்த சூழலை சரியில்லை நானும் புரிஞ்சுக்கிட்டேம்மா, ப்ளீஸ்மா எங்கேயும் போகாதம்மா அப்படின்னோடனே என்னடி சொல்கிறேன் அப்படின்னு. ஆமாம்மா நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், இப்போல்லாம் வேணாம், இதை பற்றி பேச வேணாம், அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டேம்மா அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க. இப்போ அது அமைதியாக உள்ளே போமான்னு சரின்னு சொல்லிட்டு சாரதா உள்ளே போகிறாங்க. உடனே வந்து எல்லோரும் வந்து காவேரி நல்ல முடிவு எடுத்துட்டே, இல்லைனா அம்மாவை சமாளிச்சிருக்க முடியாது அப்படின்றாங்க. காவேரி என்ன பண்ணது குழப்பத்திலே இருக்காங்க. இங்கே வந்து காவேரி ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலில் காவேரிக்கு வேலையே ஆகலை, குழந்தை ஞாபகமாகவே இருக்குது. அம்மா வந்தது சிரிச்சது அவங்ககிட்ட பேசுறது பழகிறது அவங்க உட்காந்துருந்த இடம் அதையே பற்றி யோசிச்சு காவேரிக்கு வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்குது. ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க, அம்மும் இல்லாமல் சத்தியமாக என்னால் வாழ முடியாது, அவள் எனக்கு வேணும், அதுக்காக நான் என்ன பண்ணுறதுக்கும் தயாராகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே வந்து விஜய் செம டென்ஷனாக இருக்கார். அதை பார்த்தா தாத்தா என்ன விஜய் அப்படின்னோடனே நம்ம ஸ்கூல் வந்து அம்முக்கு வந்து வேறு ஸ்கூல் பார்க்கலாம் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கரெக்டாக அம்மு வந்து அப்பா நான் ஸ்கூல் போகணும்ப்பா, மிஸ்ஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஸ்கூலுக்குலாம் போவேனா, நான் சொல்லும் போது போனால் போதுன்னு சொல்லிடுறாங்க. அதனால் அம்மு என்ன பண்ணுன்னு தெரியாமல் அப்படியே வந்து குழப்பத்தோடு போகிறா. ஏன் விஜய் இப்போ திடீர்னு இந்த முடிவு எடுத்தால் எனக்கு வேறு வழி தெரியல தாத்தா அப்படின்றாங்க. இதனால் காவேரிக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது தான் காவேரிக்கு நம்மளுக்கு நல்லதுன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்கே வந்து அம்மு வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்தா விஜய் வந்து காவேரியோட ஃபோட்டோ வச்சுட்டு அந்த கல்யாண ஃபோட்டோ வச்சுட்டு மனசு கஷ்டப்பட்டு அழுதுட்டுருக்காரு. இதை அம்மு பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு வந்து ஃபோட்டோவில் எதுவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி அந்த ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. கரெக்டாக விஜய் வந்து பார்த்துட்டு அம்மு கண்டிக்கிறாரு, இதெல்லாம் பண்ணக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்பா அந்த ஃபோட்டோவில் யார் இருக்கா, என் அம்மா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே இங்கே பாரு அம்மு இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், அப்பா சொல்கிறேன்ல அமைதியாக இருக்கணும், இதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பூட்டி வைக்கிறாரு அந்த கபோர்டை. உடனே அம்முக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது, அப்பா அப்படி என்ன தான் வச்சுருப்பாரு, எதுக்காக என்கிட்ட அப்பா மறைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை யோசனைப்படியே அந்த கபோர்டையே பார்த்துட்ருக்கா. வச்சுக்கன்னு வாங்காமல் உடனே வந்து யோசிக்கிறா, எப்படியாவது அந்த கபோர்டை திறக்கணுமே, என்ன பண்ணுறது, எனக்கு வேற ஹைட்டு எட்ட மாட்டேங்குது, அப்பா வேற அந்த கபோர்டை பூட்டிட்டாரே, இப்போ எப்படி சாவி வச்சு திறக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க. இங்கே காவேரி வந்து ஒரு முடிவுக்கு வந்தவங்களா வந்து யோசிக்கிறாங்க. எப்படியாவது அம்மாவை வந்து நம்ம பார்த்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற காவேரி என்ன பண்ணுறாங்க, சாரதா கிட்ட அம்மாவை பார்க்கணுமா அப்படின்றாங்க. உனக்கு தான் அவங்க வேணாம் இல்லடி எதுக்கடி கேட்குறேன்னுமா ப்ளீஸ்மான்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுறாங்க. இப்போ என்ன தாண்டி பண்ண சொல்கிற, நீ அது போய் அம்மாவை பார்த்துட்டு வாமான்னொன்னே சரி நானும் அக்காவும் போயிட்டு பார்த்துட்டு வரோம், அங்கே என்ன நடக்க போகுதுன்னு ஒன்றும் புரியல, தம்பி வேற விஜய் தம்பி வேற வர வேணாம்னு முன்னாடியே சொல்லிச்சு, என்ன பண்ணுறது உனக்காக போகிறோண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. இதனால் காவேரி நிம்மதி அடைகிறாங்க. எப்படியாவது அம்மா எப்படி இருக்கான்னு கண்டிப்பாக தெரியணும், அதுக்காகவது அம்மா அமுச்சு விடணும், நம்ம போனால் விஜய் சார் வந்து கோவப்படுவார் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. இவ்வளோ அம்மா மேலே பாசம் வச்சுக்கிட்டா எந்த அப்படி பண்ணுறாள்னு சொல்லிட்டு புலம்புறாங்க சார்.